ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறதான செய்தி என்னவென்று சொன்னால், தேவன் நோவாவோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1 தொடக்கம் 17 வசனங்கள். இந்த வசனங்களிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் நோவாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். அதாவது தான் படைத்ததான முதலாவது மனுஷனாகிய ஆதாம் அவன் வீழ்ச்சியின் பிற்பாடு தேவனுக்கு தேவைப்பட்டது இந்த உலகத்தை புதியதொரு உடன்படிக்கை கீழாக புதியதொரு ஆரம்பத்துக்குள்ளாக தேவனுக்கு கொண்டு போக நேரிட்டது. ஆகவே அவனுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். இவைகளை நீ இப்படி செய்ய வேண்டும், நீ ஒரு படகை நீ உருவாக்க வேண்டும், இப்படியாக மிருகங்களை நீ ஜோடி ஜோடியாக நீ சேர்த்து நீ இதில் நீ கொண்டு வர வேண்டும். அப்படியாக ஒரு சில காரியங்களை தேவன் அவனுக்கு கூறுகிறார். ஆனாலும் அவன் மக்களோடு இதை குறித்து அவன் பேசும் பொழுது மக்களுக்கு இது பைத்தியமாய் தெரிந்தது. ஆனாலும் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம், தேவனுக்கு உங்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு உங்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மாற்றமல்லாமல் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த நிமித்தமாக எங்களுக்கு தெரியும், அவன் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே புதியதொரு சந்ததியை உருவாக்கினார், புதியதொரு பரம்பரையை உருவாக்கினார். இந்த ஜனக்கூட்டமானது புதியதொரு நபர் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு தேவன் கொண்டு சென்றார். ஆகவே உங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறதான ஜனங்களை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக முக்கியம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.